நம்ம அப்பான்னு ஒரு படம் பண்ணும்போது, பெரிய பெரிய ஆளுமைகள அவங்க அப்பாவ பத்தி பேச சொல்லி கேட்டேன். நீங்க பேசுங்க. அ அப்போ பிரியதர்ஷன் சார் சொன்னாரு. அதாவது எனக்கு வந்து சிபிஐல ஜாப் கிடைச்சிருச்சு. அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இன்டர்வியூ போற அன்னைக்கு தான் இங்க பாசில் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு போற பேப்பர் எடுத்து தலையணை கவருக்குள்ள வச்சுட்டு நான் இங்க போயிட்டேன். ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா வந்து வெளியில உட்கார்ந்திருந்தாரு. "அந்த இன்டர்வியூ போனியா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல, அது போனேன், வந்தேன்" அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னேன். ஒண்ணுமே பேசல. அப்படியே என்ன மொறச்சு பார்த்தாரு. "இனிமே என் கூட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 படம் டைரக்ட் பண்ணியாச்சு. ஊரே கொண்டாடுது. ஆனா அப்பா மட்டும் பேச மாட்டேன்றாரு. ஸ்டேட் அவார்ட்ஸ் வருது, பேசல. தேசிய விருதுகள் வருது, பேசல. கடைசி பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது, அதே அப்பா, "சாரிடா, நீ சரியான வழிய தான் தேர்ந்தெடுத்திருக்க" அப்படின்னு சொல்லி தோள்ல தட்டி குடுத்தாராம். இது நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாரி தகப்பன் ஒரு கனவுல இருக்கும்போது, அந்த தகப்பன் கனவை புள்ளைங்க ஈடுகட்டுறது ரொம்ப கடினம்.